ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம இன்றைக்கி கேரளா சமையல் தான் பண்ண போகிறோம். அதுக்காக மத்தி மீன் வாங்கி வச்சுருக்கிறோம். அதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சு கொடுத்துருக்குறோம். கொஞ்சம் எண்ணெய் சூடாக போது ஜீரகமும் வெந்தயமும் சேர்த்து கொடுக்குறோம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து கொடுக்குறோம். 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்து கொடுக்குறோம். எல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுக்கிறது. நல்லா வணக்கி வந்த பிறகு கொஞ்சம் உப்பு கூடி சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். அது கூடவே 2 தக்காளியை சிறுசாக கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வதக்கிக்கலாம். அப்புறம் நல்லா வதங்கி தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு உடஞ்சி வந்துருச்சு. அப்போ இது கூடவே கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறமா புளியை கொஞ்சம் ஊற வச்சு அதையே நல்லா மசிஞ்சு அதையே தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா புளிஞ்சு சாறாக்கி எடுத்துக்கலாம். மிளகு வாசனை போகிறதுக்கு வரைக்கும் மூடி வச்சு நல்லா மிளகு வாசனை போகிறதுக்கு வச்சு கொதிக்க விடுறது. கொதி வந்த பிறகு நம்ம கழுகி வாரி வச்சிருக்கிற மத்தியை கூடி சேர்த்து கொடுத்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அப்போது இங்கே தேங்காய் ஊற்றாத ரொம்பவே டேஸ்டான ருசியான மத்தி குழம்பு ரெடியாக இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டு. இது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூடயும் இட்லி கூட தோசை கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போது இது மாதிரி எல்லோரும் ஒன்று செஞ்சு பாருங்கள். அடுத்த ஒரு அருமையான சூப்பரான வீடியோவை பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.